ஈரோட்டில் என் பிரச்சாரத்தை துவங்க 2 காரணங்கள். ஒன்று, பெரியார். அது சொன்னாலே தமிழ்நாட்டின் 80% சரித்திரத்தை பேசிவிட்டதாக அர்த்தம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் போது இங்கே நான் வந்தபோது நீங்கள் காட்டிய அன்பு, அதன் பிறகு அந்த அன்பை மட்டும் காட்டிவிட்டு போய்விடாமல் அந்த வேட்பாளரை வெற்றி அடையவும் செய்தீர்கள். அது 2வது காரணம். இங்கே நான் வந்திருப்பதற்கான காரணம் எல்லா கட்சி வேறுபாடுகளையும், லோக்கல் கட்சி வேறுபாடுகளையும் மறந்து பாராளுமன்றத்தில் உங்கள் குரல் ஒலிக்க வேண்டும் என்பதற்காக. இது எல்லாரும் கேட்டாங்க, என்னங்க இந்த எலெக்ஷன்ல நிக்காம தியாகம் பண்ணிட்டீங்க. இது தியாகம் அல்ல, வியூகம். தமிழ்நாடு காக்கும் வியூகம் இது. இங்கே தமிழ்நாட்டின் வளர்ச்சி என்பது பல தலைவர்கள் போட்ட அடித்தளம், மக்களின் உழைப்பு. மதிய உணவு திட்டம் என்பதை காமராஜர் துவங்கி, அதற்கு பிறகு எம்ஜிஆர் அதை தொடர்ந்து, இன்று அது அதன் நீட்சியாக காலை உணவு திட்டமாக தமிழக முதல்வர் வழி அது நிகழ்த்தப்படுகிறது. இதுக்கெல்லாம் உரிமை யாரோ மையத்தில் இருந்து கொண்டாட முடியாது. அப்படி கொண்டாடுறதான இங்க ஒரு மையம் இருக்கு, இங்க வாங்க. இது மக்களின் உழைப்பினாலும் வந்தது, சும்மா வந்து நீங்க கொடுத்தது இல்லை. இன்னொன்னு சொல்ல ஆசைப்படுகிறேன். இங்க பரவலாக எழும் விமர்சனம், வெளி மாநிலங்களிலிருந்து இங்க நிறைய பேர் வர்றாங்க வேலைக்கு, கூலி வேலையிலிருந்து ஆரம்பிச்சு பல வேலைகளுக்கு வடக்கு மாநிலத்திலிருந்து இங்கே வருகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அதன் அர்த்தம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அங்க வேலை இல்லை. ஏன் அங்க வேலை இல்லைங்கிறத கேட்கணும் நீங்க. ஏன்னா நாம கொடுக்கிற வரியில ₹1 கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, 29 பைசா தான் திரும்பி வருது நமக்கு. ஆனா இங்க நம்ம ஊருக்கு வேலை தேடி வர்றாங்களே, அவங்க ஊர்ல நம்ம கொடுக்கிற ₹1 சேர்த்து அவங்க ₹1 கொடுத்தா ₹7 கிடைக்குது ஒரு ஊர்ல. அங்க இருந்தா கூலி வேலைக்கு வர்றாங்க. இங்க அப்ப பணம் என்னாச்சு அதை கேட்கணும். தவிர வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்பது ஆண்டாண்டு காலமாக நம்மை பற்றி சொல்லும் மற்றவர்கள் சொல்லும் புகழ், நாமும் ஏற்றுக்கொண்ட ஒரு பொறுப்பு, கடமை. இங்கே எப்பவாவது வரும்போது மாண்புமிகு மரியாதைக்குரிய இந்தியாவின் பிரதமர் அவர்கள் மழலை தமிழில் ஒரு 2-3 தமிழ் பாக்களை உதிர்ப்பார். வரப்புயர நீர் உயரும், அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா இப்படி நம்ம கேட்டதே கிடையாது. அதை அடட இன்னொரு மொழியிலே ஔவையார் போய் பேசியிருப்பாங்க போல் இருக்குன்னு சந்தேகம் வர்ற அளவுக்கு இருக்கும். அது என்னன்னா, இங்க வந்து 2 தமிழ்ல கமர் கட்டு காக்கா காடி கடிச்சு குடிச்சுட்டா மொத்தத்தையும் விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க இந்த தமிழர்கள், நம்ம கொடுத்துருவாங்க அப்படின்னு. இப்ப நான் வந்திருப்பது பதவிக்காக அல்ல. என்னுடைய கட்சிக்காரர்களின் கவலைகளையும் ஒதுக்கி வைத்து விட்டு நான் வந்திருப்பதற்கான காரணம், நாடு காக்கும் தன்மை தமிழனுக்கு உள்ளது, எப்பொழுதும் உள்ளது. தேசிய நீரோட்டத்தில் கலக்காத திராவிட கூட்டம் இது என்று அங்கே பேசிக் கொள்கிறார்கள்.
நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அங்க வடநாட்டில் கட்டபொம்மன் பேர் வச்சிருக்காங்களா யாராவது? சிதம்பரம்னு பேர் வச்சிருக்காங்க. வ.உ.சி. சிதம்பரம் என்ற நினைவாக, காமராஜ் என்றவரின் நினைவாக அங்க யாராவது பேர் வச்சிருக்காங்க? நீங்க எங்க ஊருக்கு வாங்க, எந்த ஊருக்கு வேணாங்க வாங்க, காந்தின்னு சொல்லுங்க, நேருன்னு சொல்லுங்க, போஸ்ன்னு சொல்லுங்க, பட்டேல்னு சொல்லுங்க. நீங்க இப்பதானே சிலை எழுப்பியிருக்கீங்க பட்டேலுக்கு. எங்கள் இதயத்தில் நாங்கள் சிலை எழுப்பி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. தமிழன் தேசிய நீரோட்டத்தில் கலக்க மாட்டான் என்பது பொய். எங்கள் பெயரை கேட்டாலே தெரியும். இங்க டிஎம்கே மினிஸ்டர் ஒருத்தர் பேரு நேரு. இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? உதாரணம், எப்படியாவது இந்த நாட்டை பிடிக்க வேண்டும் என்பது வெறி, நாடு காப்பது என்பது வீரம். ஆனா பத்திரிகையாளரையே சந்திக்காமல் பயப்படுகிற ஒருவரிடம் வீரத்தை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? அது புரியுமா அவருக்கு? நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன், என்னங்க இப்படி பளிச்சுன்னு போட்டு உடைச்சிட்டீங்கன்னு. அது இந்த ஊருக்காரர் சொல்லி கொடுத்தது தான். பளிச்சுன்னு போட்டு உடைக்கணும், எதுவாக இருந்தாலும் தைரியமாக செய்யணும், சொல்லணும். அது உண்மை என்னும் பொழுது தைரியமாக பயப்படாமல் சொல்ல வேண்டும். நான் சொன்னேன், இதுக்கு முன்னாடி கிழக்கிந்தியா கம்பெனின்னு ஒருத்தன் வந்து கம்பெனி வெள்ளக்காரன் வந்து இங்கே வந்து நம்மளை சுரண்டிட்டு போயிட்டான். இப்போ அதை மாற்றிட்டோம், அவனை வெளியேற்றிட்டோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது மேற்கு இந்தியாவில் இருந்து ஒரு கம்பெனி வந்திருக்கிறது. மேற்கு இந்தியானா வரைபடத்தில் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், சொல்லுங்க எங்க இருக்கு? காந்தியார் பிறந்த ஊர் அது. ஆமா, இப்ப நடக்கிறது மேற்கு இந்தியா கம்பெனி. நீ எங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு போய் அத அவங்களுக்கும் கொடுக்காம 29 பைசா தான் எங்களுக்கு கொடுக்குற, வருத்தமா இருக்கு இல்லைங்களே. ஆனா என் சகோதரருக்கு அங்க கிடைச்சிருச்சுன்னா அடுத்த கியூல நின்னா எங்களுக்கும் கிடைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கும் போய் செய்யல, அவனும் இங்கதான் வர்றான் கூலி வேலைக்கு. அப்ப எங்க தான் போகுது இது? விவசாயிகள் போராட்டம் எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்களா? ட்ரோன்ல வந்து டியர் கேஸ் அடிக்கிறாங்க. விஞ்ஞானத்தை அதற்கு பயன்படுத்துகிறார்கள், விவசாயத்துக்கு பயன்படுத்தல. இந்தி திணிப்பு. நான் சின்ன பிள்ளையா இருந்த காலத்தில் நடந்து போராடி ஜெயிச்சிட்டோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா மறுபடியும் திணிக்கிறாங்க. எல்லாரும் என்ன ஹிந்தி ஒழிகன்னு சொல்றீங்களா? ஏக் துஜை கல்யாணம்னு ஒரு படம் நடிச்சிங்களே, அதுக்கு என்ன அர்த்தம் கேட்குறாங்க. நீ உற்று, வேணும்னா நாங்க கத்துக்குவோம். திணிக்காத எதையும். திணிச்சா நடக்கிறதே வேற, திணிக்காத எதையும். அதைத்தான் சொல்றான். நீ எதுக்கு திணைக்கிற? எங்களுக்குன்னு ஒரு மொழி இருக்கு. 1950 22 மொழிகளுக்கும் இடம் உண்டு என்று கொடுத்த சத்தியம் என்னாச்சு? அதை ஏன் மறந்து போறீங்க? அது மட்டும் இல்ல, சாப்பாடாவது போட்டு படிக்க வருவாங்க பிள்ளைகள் என்று மதிய உணவு காலை உணவுன்னு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கும்போது, அப்படி வர்ற பிள்ளைகள் எங்க வந்து படிச்சு முன்னேறிடுவாங்களோன்னு அவங்க எழுத முடியாத பரீட்சைகளை எல்லாம் நீங்கள் கொண்டு வந்து திணிக்கிறீர்கள். அதை விட முக்கியமான விஷயம், நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது, உலகத்திலேயே பெட்ரோல் விலை குறையும் போது அதை இந்திய மக்களுக்கு லாபத்துக்கு வித்து கொண்டிருந்த ஒரு அரசு. அதை மறந்து விடாதீர்கள். இடஒதுக்கீட்டை அழிக்க நினைப்பது, ஈரோட்ல இருந்து சொன்னாதான் அது கேட்கும். எத்தனை வருடம் போராடி ஸ்தாபித்த ஒரு உண்மையை இல்லாத ஒரு விஷயமாக மாற்ற நீங்கள் முற்பட்டால் பதில் இந்த தேர்தலில் கிடைக்கும். அதை நீங்க கொடுத்தாகணும். நம்ம இப்படி திரும்பினாதான் கேட்குது, இப்படி பேசுறேன். நம்ம ஆளுகள்லாம் எப்படியோ படிச்சு
நீதிபதியாகி வக்கீலாகி நீதிபதியாகி டாக்டராகி போகலாம்னா அந்த நீதிபதி தேர்விலும் ஓர வஞ்சனை காட்டுவது. வெள்ள நிவாரணம் இங்கே எங்களுக்கு ஆபத்து காலத்தில் கூட உதவி மறுக்கும் மத்திய அரசு, சாரி ஒன்றிய அரசு. ஒன்றியம்னா தான் கோபம் வருது அவங்களுக்கு. அது தவிர கொடுக்க வேண்டிய பாக்கியை கேட்டால் கொடுத்ததே பிச்சை தானே என்று சொல்லும் ஒன்றிய அரசு. அது மட்டுமா சொல்றாங்க, தொடர்ச்சியா பொய்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அதை நான் இங்க வந்து உங்களுக்கு சொல்லி காட்ட வேண்டியதில்லை, நினைவுபடுத்தினால் போதும். தமிழ்நாட்டை நேசிக்கிறேன் அப்படிங்கிறார்கள் இங்க வரும்போதெல்லாம். தமிழ்நாட்டை நேசிக்கிறேங்கிறார்ல, காமன் சிவில் கோட்னு ஒன்று கொண்டு வர்றாங்களே, எனக்கு தெரியும், நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். அதனால என்ன பேச்சு தான் அவங்க முக்கியம், என்னை பார்த்துக்குவாங்க. இங்கே CAA என்று ஒன்றை கொண்டு வருகிறார்கள். அதோடைய எல்லாம் நல்லது தானே, எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறது. அதில் எல்லாருக்கும் இடம், ஒரு குறிப்பிட்ட மதத்தவருக்கு குறிப்பிடவே இல்லை அவங்கள. சரி, அதை விட்டுருங்க. தமிழர்களை பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, வேறு நாட்டில் இன்னலுக்கு உள்ளாகும் இந்திய வம்சாவளி, சரி இந்து எப்படி சொன்னாலும் ஈழத்தில் நடக்கும் அந்த போரினால் ஏற்பட்ட விளைவுகளை அனுபவிப்பவர்கள் யார்? நம்ம தமிழர்கள். அவங்களுக்கு இந்த CAA இடம் கிடையாது. இது ஓர வஞ்சனை திட்டம். இது இவங்களுக்கு வந்து ஒரு வேற்று மதத்தின் மேல கூட அவங்களுக்கு அவ்வளவு கோபம் கிடையாது. இவங்களுக்கு வெறி பூரா நாற்காலி வெறி தான். எல்லா இடத்துலையும் நாற்காலி போட்டு உட்காரணும். இங்கே முடியாது. இங்க தேர்தல் பிரச்சாரம் மட்டும் இல்ல, அரசு நடக்கும் போதும் உட்காராத வந்து பதில் சொல்லுன்னு கேட்கிற மக்கள் இருக்கிற ஊர் இது. உட்கார்றதுக்காக போட்ட நாற்காலி இல்லை. எங்களுக்காக நலத்திட்டங்களை நீங்கள் கையெழுத்திடும் போது கையெழுத்து நேரம் இருக்கணுங்கிறதுக்காக உட்கார்ந்து போட்டா தான் அமைதியாக போடுவீங்க கையெழுத்துங்கிறத. அதுக்காக சட்டங்கள் பிறப்பிக்க அமர்ந்து செய்ய வேண்டிய நாற்காலியை தவிர பர்மனண்டா பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கல்ல. இங்கே உங்கள் குரல் இந்த தெருவில் நான் பேசி நீங்க பேசி சந்தோஷப்பட்டு ஆர்ப்பரித்தால் போதாது, பாராளுமன்றத்தில் அது கேட்க வேண்டும். அதுதான் இவர் அனுப்பி வைக்கணும். இது உங்கள் குரலாக இருக்க வேண்டும். நீங்க நாரி சக்தி பேசுறாங்க, இங்க நிறைய பெண்கள் வந்து சந்தோஷமா கையசைக்கிறாங்க, சந்தோஷமா கூட்டத்தில் நம்பி வராங்க. இத்தனை ஆண்கள் கூட்டத்தில் மணிப்பூரில் என்ன நடந்தது? மணிப்பூரில் பெண்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள்? தமிழனுக்கு தேசிய நீரோட்டத்தில் ஒரு இணைய மாட்டேன் என்கிறான் என்று சொல்கிறீர்களே, அதுவும் என் சகோதரி தான். அவளை நீங்க அவமானப்படுத்தும் போது நாங்க பார்த்துட்டு இருக்க மாட்டோம். எனக்கு அங்கே செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது. அப்படி இருந்தாலும் எங்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி மணிப்பூருக்கு போனார். போய் என்ன நடக்குது, அது என் நாடு என்று நினைக்கும் கூட்டம் மக்கள் நீதி மையத்தின் கூட்டம். அதே காரணத்திற்காகத்தான் இது அந்த கட்சி இது இந்த கட்சி என்றெல்லாம் பார்க்காமல் நாடு காக்கும் பணியாக இங்கே வந்திருக்கிறோம். நீங்கள் நாடு காக்கிறேன்னு வந்த போது ஆரம்பத்தில் நானே நம்பிட்டேன். இந்த கருப்பு பணம் இல்லாம செய்யறேன்னு ஒரு வடை சுட்டாங்க. அடே நல்ல வடையா இருக்க இது. என் வாயில இருந்த ரிசர்வேஷன் வடையை இங்க வச்சுட்டு அது என்ன கிடைக்குமா, இன்னொரு வடை கிடைக்குமான்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா அந்த வடை வாயால சுட்ட வடை.
கடைசியில் கருப்பு பண முதலைகளை எல்லாம் பிடிப்பேன். நாங்கள் ஒரு கார்ட்டூன் கூட வந்திருந்தது வடமாநில பத்திரிகையில். அந்த கருப்பு பண முதலைகள்லாம் இந்த குளத்தில் இருக்கு, இந்த குளத்தை தண்ணியெல்லாம் ஏதாச்சும் வெளியே விட்டா முதலையை பிடிச்சிடலாம். நாங்கள் இவங்க இறக்க இறக்க ராவோட ராவா முதலையெல்லாம் நடந்து வெளியே போயிருச்சு, மீன் செத்து போச்சு. அந்த மீன்கள் தான் நாம். இப்ப இவங்க சுட்ட வடையில இல்லாத வடையை தின்று தின்று நமக்கெல்லாம் அசிடிட்டி. எனக்கு வடை பிடிக்கும், அது வேற விஷயம். அது கொடுக்கணுங்க, நீ காத்துல சுட முடியாது. அது அரசியலும் மதமும் கலந்தால் என்ன ஆகும்? நாடு உருப்படாமல் போய்விடும் என்பதற்கு பேர் உதாரணம் ஐரோப்பா கண்டம். ஒரு கண்டமே இருக்கிறது, அங்கே அவர்கள் அனுபவித்து ஊர் பாழான பிறகு எடுத்த முடிவு அரசியலும் மதமும் கலக்கக்கூடாது என்பது. அதற்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தவர்கள் இங்கே தமிழ்நாட்டுக்காரர்கள். இங்கே இந்த அரசை ஏன் நாம் ஆதரித்தாக வேண்டும்? தற்போதைய கம்பேரிசன்ல ஒப்பிட்டு பாருங்கள். இங்க இருக்கிற இந்த மதிய உணவு திட்டமோ காலை உணவு திட்டமோ அல்லது இல்லத்தரசிகளுக்கு ஊதியம் என்பதோ, அது நாங்கள் தான் முதல்ல சொன்னோம். பட் சொல்றதை விட செயல்படுத்துவது முக்கியம். செயல்படுத்துவன் என் சகோதரன். நீங்க அங்க செயல்படுத்தி இருந்தீங்கன்னா உங்களையும் நாங்கள் மதிச்சிருப்போம். ஏன் அதை விட்டுட்டு இங்க இருக்கிற ஒரு மதிய உணவு திட்டத்தையோ காலை உணவு திட்டத்தையோ நீங்க ஏன் வடநாட்டில் இன்னும் செய்யல? 29 பைசா வச்சுக்கிட்டு இத்தனையே செஞ்சிருக்கோம்ல. 7 ரூபா இருக்க, அதை வச்சு செய்யுங்களேன். பீகார்ல ஏன் செய்யல? அதை விட்டுட்டு எங்களை கிண்டல் அடிக்காதீங்க. 29 பைசாவை எப்படி 20 பைசா ஆக்கலாம்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கு நான் கேட்கிறேன், நம் பிள்ளைகள் நாளை வல்லுநர்களாக கல்வி கற்றவர்களாக வருவதற்கு காலை உணவு முதற்கொண்டு கொடுத்துட்டு வர்ற அரசு தேவையா? இல்ல நுழைவுத் தேர்வையே கஷ்டமாக்கி படித்தவனையும் படிக்காதவனாக்கும் அரசு வேணுமா உங்களுக்கு? மகளிருக்கு உதவித்தொகை அளிக்கும் அரசு வேணுமா? இல்லை பில்கிஸ் பானு குற்றவாளிகளை நடமாட விடும் அரசு தேவையா? அது மட்டும் இல்ல, அவனை சீக்கிரம் வெளியே கொண்டு வந்தது இல்லாம வர்றவனுக்கு மாலை போட்டு வரவேற்கும் அரசு அது. விவசாயம் காக்கும் அரசு வேண்டுமா? விவசாயிகள் மீது போர் தொடுக்கும் அரசு வேணுமா? தொழில்களை ஊக்கப்படுத்தும் அரசியல் வேண்டுமா உங்களுக்கு? இல்லைன்னா ஜிஎஸ்டி வரி போட்டு சிறு குறு வியாபாரிகளை நெருக்கும் அந்த அரசு வேணுமா உங்களுக்கு? அனைத்து ஜாதியினரையும் அர்ச்சகராக்கும் அரசு வேண்டுமா? அது ஜனாதிபதியாகவே இருந்தாலும் வெளியே நிறுத்தி வைக்கிற கோவில் நடத்தும் அந்த அரசு வேண்டுமா? திமுக ஏழைகளுக்கான அரசு என்பதை நான் உணர்கிறேன். அது இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதற்கு முன்பாக நான் வைத்த விமர்சனம். அதைவிட மோசமாக ஒரு ஆள் அங்கே நடந்து கொண்டிருக்கும் போது இதை நாம் ஆதரிக்க வேண்டும். கவர்னர் அனுப்பி இந்த ஆட்சியில் கை வைக்கிறார்கள், இந்தி திணித்து மொழி கை வைக்கிறார்கள். 29 பைசா மட்டும் தந்து நம்ம அடி வயத்தில் கை வைக்கிறாங்க. நம் மீது கை வைப்பவர்களுக்கு எதிராக ஒரு விரல் போதும். நமக்கு கை வச்சா மை வைப்போம், அவ்வளவுதான். முதல்ல இந்த ஊர்ல காணாம அடிங்க, அது உங்களால முடியும். நான் அதை சொல்லத்தான் வந்திருக்கேன். எனக்கு உட்கார சேர் கேட்டு வரல. இத்தனை பேர் மனத்திலும் எனக்கு அமர இடம் இருக்கிறது. அதை நான்
கிட்டத்தட்ட சின்ன பிள்ளையிலிருந்து 66 வருஷமா உட்கார்ந்துருக்காங்க. நான் இன்னும் அதில் கொஞ்சம் குஷன் போட்டு கொடுங்க, இல்லை கொஞ்சம் அதில் இன்னும் உயரமாக சொல்லுங்கன்னு கேட்கறது அதிக பிரசங்கித்தனம். இதுலேயே நான் சந்தோஷமா இருக்கேன். ஆனால் எனக்கு இத்தனை செய்த மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும். அதுக்காகத்தான் மக்கள் நீதி மையம் கட்சி ஆரம்பிச்சாங்க. இந்த கட்சியின் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும் நியாயத்திற்காக. சொன்னாலும் அது எந்த கட்சிக்காரர் செய்தாலும் அதை பாராட்டுவதில் எங்களுக்கு எந்தவித சங்கோஜமும் இல்லை. நான் தானே சொன்னேன் இல்லத்தரசிக்கு இன்னும் மாறு தட்டிக்கிற கட்சி இல்லை. செய்ததற்காக பாராட்டுவோம், வணங்குவோம் தமிழக முதல்வரை. இன்னும் செய்யுங்கள், ஏன் செய்யவில்லை என்று கேட்கும் உரிமையை நமக்கு அவர் தந்திருப்பதாக நான் நினைத்துக் கொள்கிறேன். வீட்டு வசதி துறை அமைச்சர் மாண்புமிகு சு முத்துசாமி ஈரோட்டின் வளர்ச்சிக்காக செய்திருக்கும் சாதனைகள் நான் பட்டியலிட வேண்டியதில்லை, உங்களுக்கு தெரியும். இவங்கெல்லாம் செஞ்சுட்டு பேசுறவங்க, செய்ய போறான்னு பேசுறவங்க. அவங்க செய்ய போறான்னு பேசுனதை ஃபர்ஸ்ட் செஞ்சீங்களான்னு கேட்டா பதில் பேசாதவர். திமுக வேட்பாளர் திரு KE பிரகாஷ் அவர்கள் படித்தவர், இந்த ஈரோட்டை அறிந்தவர், பிறப்பால் அனைவரும் சமம் என்பதை உணர்ந்தவர். இவருக்காக உதயசூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள். மிகப்பெரிய வித்தியாசத்தில் நீங்க நினைச்சா செய்யுங்கள், தயவு செய்து செய்யுங்கள். இது நான் நமக்காக கேட்கிறேன். நாளை நமதே. வணக்கம்.